Hello students and viewers, welcome to Maximum KMR channel. So இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் நாங்கள் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுறோம், பட் யாருமே எதுவுமே கமெண்ட்ஸ் போட மாட்டேன்றீங்க. ஈவன் உங்களுக்கு புரியுதா இல்லை நாங்கள் சொல்லித்தர மெத்தட்ஸில் எதனா சேஞ்சஸ் பண்ணணுமா, அவங்களுடைய சஜஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் 3.41 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 எல்ஜிப்ராவில் பார்க்கலாம். இங்கே வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேவோடைய வேல்யூ, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஜெனரலாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இதுக்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2aன்னு எழுதுவோம். இந்த இடத்துல இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவாங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதை வந்து டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்கிரிமினன்ட் நம்ம கண்டுபிடிக்கும் போது வேல்யூ 0 ஆச்சுன்னா ஒரு கண்டிஷன், வேல்யூ 0 விட அதிகமாக இருந்தால் ஒரு கண்டிஷன், லெஸ் தென் கம்மியாக இருந்தால் அதுக்கு ஒரு கண்டிஷன். இந்த 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸை பேஸ் பண்ணி தான் இதுக்கு ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இவங்க ஃபார்முலேட் பண்ணுறாங்க. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ கண்டுபிடிப்போம். பிக்கு வேல்யூ கொடுப்போம், ஏக்கு சிக்கு கொடுத்துட்டு ஒரு வேல்யூ ஒன்று வரும். அப்போ அந்த வேல்யூ வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிஸ்கிரிமினன்ட்டு இந்த சிம்பிளில் மென்ஷன் பண்ணுறோமா, இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்றது நமக்கு 0 ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி. அப்போ 0 ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா இதுக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும். இது ஒரு கண்டிஷன், அதை தான் இவங்க கொடுத்துருக்காங்க, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும்னு. இன்கேஸ் இந்த டிஸ்கிரிமினண்ட்டை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ஒரு வேல்யூ பாசிட்டிவ் நம்பர் 0 விட அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பர் கிரேட்டர் தென் 0வாக கிடச்சிதுன்னா இதுக்கு வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட், அன்ஈக்குவல்னால் ரியல் ரூட் இருக்குது, பட் அன்ஈக்குவல்னால் அதிகமாக இருக்குது, ஈக்குவலாக இல்லை. இந்த இடத்துல ஈக்குவலாகவே 0 to ஈக்குவலுக்கு 0 ஆகிடுச்சு, 0க்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. அண்ட் தென் ஹியர் இன்னொன்று கண்டிஷன் என்ன, லெஸ் தென் 0. இந்த டிஸ்கிரிமினன்ட் 0 விட கம்மியாக இருந்ததுன்னா இதுக்கு நோ ரூட்ஸ், ரூட்ஸே இல்லை அப்படின்றது அர்த்தம். 0 விட கம்மியானா மைனஸில் கிடைக்கும், மைனஸில் கிடைச்சா நமக்கு நோ ரூட்ஸ். இங்கே நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு சொல்லிட்டான். ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்ம கண்டுபிடிக்கும் போது ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் இந்த கேவோட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்து கம்பேரிங் வித் இந்த ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஜென்ரல் ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கம்பேரிங் த கிவன் ஈக்குவேஷன். கிவன் ஈக்குவேஷன் என்ன, ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. given equation with ax square plus bx plus c is equal to 0. இந்த இடத்துல a ஓட வேல்யூ வேணா, b ஓட வேல்யூ வேணா, c ஓட வேல்யூ வேணா, இதுக்கும் கம்பேர் பண்ணி ஃபைண்ட் பண்ண போகிறோம். x ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் a, x ஓடைய கோஎஃபிஷியன்ட் b அண்ட் கான்ஸ்டன்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது c. ஹியர் a அப்படின்றது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் k அண்ட் b is equal to x உடைய கோஎஃபிஷியன்ட் 8k + 4 ஒரு மைனஸோடு இருக்குது. ஸோ இந்த மைனஸை இன்க்ளூட் பண்ணி 8k + 4 அண்ட் சின்றது கான்ஸ்டன்ட் கடைசியாக பாசிட்டிவில் 81 இருக்குது, 81 எழுதியாச்சு. கிவன் கண்டிஷன் என்ன, நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிமினன்ட் அப்படின்றது 0. ஏன் 0 அப்படின்னா இதுக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருந்ததுன்னா டிஸ்கிரிமினன்ட் வந்து 0. அண்ட் டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னென்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4 into ac. இப்போ இதே நம்ம கம்பேர் பண்ணும்போது இதுவும் டிஸ்கிரிமினன்ட், அவங்க கொடுத்துருக்கிறது டிஸ்கிரிமினன்ட் வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ வந்து 0க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ பி ஸ்கொயர்னால் என்ன, பிஏ ஸ்கொயர் பண்ணலாம். இங்கே பின்றது என்னென்னு பாருங்கள், இதுதான் பி மைனஸ் 8k + 4 அப்படின்றது தான் நமக்கு பி. இந்த பியை ஹோல் ஸ்கொயர் எழுதணும். மைனஸ் 4 into ஏன்றது இங்கே கே, சின்றது நமக்கு 81. இப்போ இதை சால்வ் பண்ணணும். மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். இது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா 8k + 4 இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். இங்கே ஏன்றது இது பின்றது இது. a + b த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். இந்த இடத்துல ஏக்கு 8k, அப்போ ஃபஸ்ட்டு 8kவை ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் a ஸ்கொயர் + 2 into ab, ஏக்கு 8k
b into bனும் போது bக்கு நம்ம 4 plus bயை ஸ்கொயர் பண்ணணும். bனா என்ன, இந்த 4 ஸ்கொயர் பண்ணால் 16 மைனஸ் 481k மூணுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 81ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 1s are 4, 4 8s are 32, 324 கூட ஒரு k இருக்குது, 324k. நான் இதோடைய வேல்யூ வந்து இப்போ நம்ம ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். ஏன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குது. இது ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஒன் இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 8 8s are 64k ஸ்கொயர், 64k ஸ்கொயர் ப்ளஸ் 8 2s are 16, 16 into 4 64k ப்ளஸ் ஒரு 16 மைனஸ் ஒரு 324k. இங்கே 64k ஸ்கொயர் 64k, இங்கே 324k இருக்குது, இங்கே ஒரு 64k இருக்குது. ஸோ இந்த 324kன்றது மைனஸில் இருக்குது, 64kன்றது நமக்கு ப்ளஸில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். 4 minus 4 0, 12 minus 6 6 ஆகிடும். அண்ட் இங்கே நமக்கு 2 இருக்கும். மைனஸ் ஆஃப் 260k. ஃபஸ்ட்டு 64k ஸ்கொயர் இருக்குது, இதையும் மைனஸ் பண்ணதுக்கு நமக்கு மைனஸ் 260k வந்திருக்கு. ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் ஒரு 16 ஈக்குவல் டு 0. நான் நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஈக்குவேஷன் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் டிவைடிங் பை 4 இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 64 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 64 divided by 4, 1 4s are 4, 6 4s are 24, 16 times 16k square minus 260 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 6 are 24, 2 4 5s are 20, நம்ம கிடைக்கிறது 65k கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல 4ஆல் டிவைட் பண்ணும்போது 4 4s are 16. Now இப்போ 16 into 4 இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். k ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 16 into அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு 4, ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 64 கிடைக்கும். 6 4s are 24, ரிமைண்டர் 2 64. இந்த 64 ரெண்டு நம்பராக பிரிக்கணும். பிரிக்கும் போது மல்டிப்ளை பண்ணால் 64 வரணும், ஆனால் ஆட் பண்ணும்போது 65 வரணும். ஸோ ஆட் பண்ணும்போது 65 வரணும்னா நியர்பை நம்ம 65 வரணும்னா 65 1s are தான் நம்ம எடுக்க முடியும். 65 1s are 64 1s are எடுத்துக்கலாம். 64 1s are போது 64ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 64, இங்கேயும் மைனஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி 64 வரும். இந்த 64ஐயும் மைனஸ் 1ஐயும் ஆட் பண்ணோன்னா நமக்கு இந்த மைனஸ் 65 கிடைக்கும். ஸோ அதுதான் ரூல். இந்த 65க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா 16k ஸ்கொயர் இன்ஸ்டீட் ஆஃப் இந்த 65kக்கு பதிலாக ஒரு மைனஸ் 64k ஒரு மைனஸ் கேன்னு போடலாம். மைனஸ் ஆஃப் 64k மைனஸ் k ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. மைனஸ் 64 மைனஸ் 1 ஆட் ஆகிட்டு மைனஸ் 65 ஆகிடும். ஃபஸ்ட்டு ரெண்டில் காமனாக என்ன இருக்குது, ரெண்டாவது ரெண்டில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே நம்ம 16ஐயும் ஒரு கேவியும் வெளியில் எடுத்துடலாம். 16ஐயும் கேவியும் வெளியில் எடுத்துட்டோன்னா 16 வந்துடுச்சு, கேவும் வந்துடுச்சு, ஒரு கே இருக்கும். மைனஸ் 16 4s are 64, கே ஆல்ரெடி வெளியில் இருக்குது, கே மைனஸ் 4 ஆகிடுச்சு. இந்த இடத்துல மைனஸ் 1 நம்ம எடுக்கணும். மைனஸ் 1 எடுத்தால் தான் இது கே மைனஸ் 4 ஆகும். ஸோ இங்கே கே மைனஸ் 4 ஆகிடுச்சு ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல கே மைனஸ் 4, இங்கேயும் கே மைனஸ் 4, ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு கே மைனஸ் 4 வெளியில் எடுத்துக்கலாம். ரிமைனிங் பார்ட் என்னென்னு இருக்குன்னா இந்த 16k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இங்கே இந்த k மைனஸ் 4 நம்ம ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். அண்ட் இந்த 16k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 ரெண்டு ரூட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். k இஸ் ஈக்குவல் டு 4ன்னு ஒரு ரூட். அண்ட் இந்த இடத்துல 16k ஈக்குவல் டு 1, k ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 16. கேக்கு வந்து நமக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா ஒன்று வந்து 4 அண்ட் அனதர் ஒன் வந்து 1 டிவைடட் பை 16. ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, வேல்யூஸ் ஆஃப் த கே. ஸோ த வேல்யூ ஆஃப் கே இஸ் 4 ஆர் 1/16 அப்படின்னு எழுதணும். ஸோ இதுலேயே செகண்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவேஷனுக்கு வந்து நோ ரியல் ரூட்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் ரூட் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், டிஸ்கிரிமினண்ட்டோடைய வேல்யூ லெஸ் தென் 0ன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு ஒன் கம்பேர் வித் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0க்கு நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a, அதுதான் k ப்ளஸ் 9 தான் நமக்கு a. b அப்படின்றது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் k ப்ளஸ் 1 அண்ட் c இஸ் ஈக்குவல் டு நமக்கு கான்ஸ்டன்ட்டு 1 இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்கிரிமினன்ட் அப்படின்றது b ஸ்கொயர் மைனஸ் 4ac. கிவனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா
நோ ரியல் ரூட்ஸ். அதனால் டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0. டிஸ்கிரிமினன்ட்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0, ஸோ லெஸ் தென் 0 அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பியை ஸ்கொயர் பண்ணணும். பின்றது என்ன இங்கே k + 1, இதை ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு வேல்யூ k + 9 இன்ட்டு சி. 4 போட்டாச்சு, ஏ போட்டாச்சு, சியோட வேல்யூ 1. இது வந்து லெஸ் தென் 0வாக இருக்கும். k + 1 the whole squareனா a + b the whole square. ஃபஸ்ட்டு ஏவை ஸ்கொயர் பண்ணணும். k ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு வந்து k, பிக்கு வந்து 1 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். பின்னா இங்கே 1 ஸ்கொயர் பண்ணுங்கள். மைனஸ் இந்த 4 இன்ட்டு 1 4 ஆகிடும். இதுக்குள்ளே இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மைனஸ் வெளியில் வச்சுக்கோங்க. 4 இன்ட்டு 4 கேன்னும் போது 4k ஆகிடும். 4 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் 36. 4 9s are 36 லெஸ் தென் 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரிடக்ஷன். 2k ப்ளஸ் 1 மைனஸ் 4k மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 36 லெஸ் தென் 0. இதெல்லாம் நமக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு k ஸ்கொயர் எழுதிக்கலாம். இங்கே ஒரு மைனஸ் 4k, இங்கே ஒரு ப்ளஸ் 2k இருக்குது. என்ன ஆகிடும்? மைனஸ் 2kவாக ஆகிடுச்சு. 36 இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது. மைனஸ் ஆஃப் 35 இஸ் லெஸ் தென் 0. நவ் என்ன பண்ணோம்? இப்போ ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன்னா 1 இன்ட்டு மைனஸ் 35 மைனஸ் 35. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 35. இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர். இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது 35 வரணும். நான் ஆட் பண்ணும் போது நமக்கு மைனஸ் 2 வரணும். 7 5s are 35ங்களா? ஆட் பண்ணும்போது மைனஸ் 2 வரணும். ஸோ மைனஸ் இங்கே போட்டோன்னா மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும், ஆட் பண்ணும்போது மைனஸ் 2 கிடைக்கும். இன்ஸ்டீட் ஆஃப் இந்த மைனஸ் 2kக்கு பதிலாக ஒரு மைனஸ் 7k ப்ளஸ் 5kன்னு எழுதலாம். இயர் k ஸ்கொயர் மைனஸ் 7k ப்ளஸ் 5k மைனஸ் 35 இஸ் லெஸ் தென் 0. ஃபர்ஸ்ட் 2, ரெண்டாவது 2, ரெண்டுத்துலேருந்து எது காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம கேவை காமனாக எடுத்தோம்னா k மைனஸ் 7 ஆகிடும். இங்கே நம்ம 5 காமனாக எடுத்தோம்னா இது k மைனஸ் 7. 5 7s are 35. 5 இன்ட்டு k 5k. ரைட். ஸோ இங்கே k மைனஸ் 7 k மைனஸ் 7 காமனாக இருக்குது. k மைனஸ் 7 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இங்கே kவும் ப்ளஸ் இந்த இடத்துல இந்த 5ஆக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் k மைனஸ் 7 இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா k இஸ் ஈக்குவல் டு ஆர் எல்ஸ் k லெஸ் தென் 7 அண்ட் செகண்ட் k ப்ளஸ் 5 இஸ் லெஸ் தென் 0. அப்போ கேவோட வேல்யூ நமக்கு மைனஸ் 5. சி மைனஸ் 5லேருந்து 7க்குள்ளே எங்கே வேணாலும் இந்த ரூட் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். தேர்ஃபோர் இந்த k அப்படின்றது எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குன்னா மைனஸ் 5லேருந்து 7க்குள்ளே எந்த ரூட்டாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.